ஹாய், நான் டாக்டர் ஸ்ருதி. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, ஃபைமோசிஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்ஸ் நாங்க நெறைய போட்டுட்ருக்கோம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைமோசிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள்ல பெனிஸ்ல இருக்கிற அந்த ஃபோர்ஸ்கின், அதாவது பிறப்புறுப்போட அந்த முன்தோல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முன்தோல் ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ அதை பின்னாடி எடுத்து ரிட்ராக்ட் பண்ண முடியாது. நார்மலா பிறக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா ஆண் குழந்தைகளுக்கும் பிறப்புறுப்போட அந்த முன்தோல் டைட்டா தான் இருக்கும். இதுக்கு பேரு பிசியாலஜிக்கல் ஃபைமோசிஸ்னு சொல்லுவாங்க. இது நார்மல் தான், ஸோ பயப்பட தேவையில்லை. குழந்தை வளரும் போது அது தானாவே சரியாகும். சில பேருக்கு அது வளரும் போது கூட சரியாகாம இருக்கலாம். இதுக்கு பேரு பேத்தாலஜிக்கல் ஃபைமோசிஸ்னு சொல்லுவாங்க. இங்கே பாத்தீங்கன்னா அந்த முன்தோல் டைட்டா இருக்கும். ஸோ அதை நம்மளால பின்னாடி வந்து ரிட்ராக்ட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ மற்ற சிம்டம்ஸ் லைக் டிஸ்கலரேஷன், அதாவது அந்த பிறப்புறுப்போட கலர் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். லைக் ரெட், பர்பிள், இல்லை ப்ரௌன், பிளாக். அண்ட் ஸ்வெல்லிங், அதாவது வீக்கம் இருக்கலாம். பெயின், வலி இருக்கலாம். ஹெமட்டூரியா, அதாவது யூரின்ல வந்து ரத்தம் இருக்கலாம். டிஸ்யூரியா, அதாவது பெயின்ஃபுல் மிக்டுரேஷன், யூரின் போகும்போது ரொம்ப வலி இருக்கும். பெயின் டியூரிங் எரெக்ஷன், அதாவது எரெக்ஷன் அப்போ வலி இருக்கும். ஸோ இந்த பேத்தாலஜிக்கல் ஃபைமோசிஸ் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம். ஸ்கின் டிசீசஸ் லைக் சொரியாசிஸ், எக்ஸிமா, லைக்கன் பிளானஸ் இதனாலேயும் வரலாம். இன்ஜுரி, அங்கே ஏதாவது அடிபட்டு அந்த ஸ்கார் டிஷ்யூ இருந்துச்சுன்னா அதனாலேயும் வரும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிசியாலஜிக்கல் ஃபைமோசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்லை, ஏன்னா அது நார்மலாகவே சரியாயிடும். பேத்தாலஜிக்கல் ஃபைமோசிஸ்க்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாபிக்கல் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறமும் சரியாகலைன்னா சர்க்கம்சிஷன் சர்ஜரி பண்ணணும், அதாவது தமிழ்ல சுண்ணத்னு சொல்லுவாங்க. பட் சில பேருக்கு ரொம்ப சிவியரா இருந்துச்சுன்னா டைரக்டா சர்ஜரி பண்ற தேவையும் வரலாம். இது நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டோம்னா இதனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். லைக் பெலனா பாஸ்டேட்டிஸ், அதாவது பிறப்புறுப்புல இருக்கிற அந்த முன்தோலும் கிளான்ஸ்லயும் இன்ஃபெக்ஷன் ஆகும். தென் யூடிஐ, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். பாராஃபைமோசிஸ், அதாவது முன்தோல் வந்து பின்னாடி ரிட்ராக்ட் ஆகும். ஆனா ரிட்ராக்ட் பண்ண உடனே அது அங்கேயே ஸ்டக் ஆயிடும், அதை மறுபடியும் கீழே எடுக்க முடியாது. தென் கேன்சர், ஈவன் பெனிஸ்ல கேன்சர் கூட வரலாம். ஸோ உங்களுக்கு பெத்தாலஜிக்கல் ஃபைமோசிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க அண்ட் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கணும்.